வணக்கம். இணையத்தில் ஒரு தகவலை தேடிக்கொண்டிருந்த போது ஒரு செய்தி கண்ணில் பட்டது. அதாவது வட இந்திய மொழிகளில் வடமொழியில் ரத யாத்ரா அப்படின்னு குறிப்பிடுகின்றோம். ரதா, ரதஹா அப்படின்னு சொல்லுகின்றோம். தமிழில் இன்று அதை நாம் ரதம் என்று அழைக்கின்றோம். இதற்கு இணையாக அந்தந்த மொழிகளில் தனித்துவ சொற்கள் இருக்கின்றனவா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கு விடையாக ஒருவர் கன்னடத்தில் நிறைய சொற்கள் இருக்கின்றன என்றும் அதில் ஒன்றுதான் தேரு என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு மறுமொழியாக மற்றொருவர் தேர் என்பது மிக பழமையான தமிழ் சொல் என்று குறிப்பிட்டிருந்தார். மூன்றாவதாக ஒருவர் தேர் என்பது தமிழ் சொல் அல்ல என்றும் அது மூல திராவிட மொழியில் உண்டான ஒரு சொல் என்றும் அதை தமிழ் மொழி பயன்படுத்துகின்றது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு இந்த தேரை குறித்து தேடத் தொடங்கினேன். அப்பொழுது ஒரு தமிழறிஞர் தேரை குறித்தும் அதன் வகைகளை குறித்தும் பயன்பாடுகளை குறித்தும் மிக விரிவான ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார். அதில் ஏற்கக்கூடிய பல நல்ல செய்திகளும் உண்டாயிருந்தன. அவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதற்கு முன்பாக சில செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் என்று நாம் 8 தொகை 10 பாட்டு நூல்களை குறிப்பிடுகின்றோம். இவைகள்லாம் 2300 ஆண்டுகளுக்கும் முற்பட்டவை. இந்த நூல்களில் மௌரியர்களை பற்றியும் நந்தர்களை பற்றியும் குறிப்புகள் காணப்படுகின்றன. இப்போ குறிப்பாக மௌரிய பேரரசுகளை குறித்தும் குறிப்புகள் இருக்கின்றன. மௌரியர்கள் நம்முடைய தமிழக பகுதியை நோக்கி படையெடுத்து வரும்பொழுது அவர்களுடைய வண்டி செல்வதற்காக வழி அமைத்து கொடுத்தார்கள் ஒரு பிரிவினர் என்ற செய்தியும் இடம்பெறுகிறது. அந்த இடத்துல அந்த வண்டியை தமிழர்கள் தேர் என்று அழைத்திருக்கின்றார்கள். அதாவது இயல் தேர் மௌரியர் என்ற ஒரு குறிப்பும் ஒரு தொடரும் இடம்பெறுகிறது. அதாவது தேர் என்கின்ற நேரடியான தமிழ் சொல்லானது 2300 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய இலக்கியங்களில். இப்போ இந்த தேர் என்பது எப்படி தமிழ் சொல்லாகும் என்ற ஒரு கேள்வியும் வரலாம். இப்போ அதை குறித்து நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ பொதுவாக இந்த தேர் என்பது தெரு என்கின்ற சொல்லிலிருந்து பிறந்ததாக அந்த ஆய்வாளர் கருதுகின்றார். அப்போ தெரு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ஒரு ஊர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஊர் அப்படின்னா மக்கள் கூட்டமாக வீடு கட்டி வாழக்கூடிய ஒரு பகுதியாகும். இந்த ஊரில் வீட்டின் புறத்தே இருக்கக்கூடிய, அதாவது எல்லோருடைய வீடுகளுக்கும் முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பொது வழியை நாம் தெரு என்று அழைக்கின்றோம். இப்போ ஒரு 4 வீடு இருக்கும், 3 வீடு இருக்கும். அந்த 3 வீடுகளுக்கு இடையில் ஒரு சிறு குறுகலான வழி இருக்கும். அதை நாம் தெரு என்று குறிப்பிடுவதில்லை, முடுக்கு என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் இந்த வீட்டின் புறத்தே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழி, பொதுவான வழியை நாம் தெரு என்று அழைக்கின்றோம். அதே போன்று காட்டிலும் வழி உண்டாகும். அதை நாம் தெரு என்று அழைப்பதில்லை, காட்டு வழி என்று கூறுகின்றோம். இந்த ஊரையும் இந்த ஊரோடு தொடர்புடைய பிற பகுதிகளையும் இணைக்கக்கூடிய இந்த பொது வழியை நாம் சாலை என்று அழைக்கின்றோம். அதை தெரு என்று அழைப்பதில்லை. இந்த தெரு என்பது தெரிதல் என்கின்ற சொல்லிலிருந்து உண்டானதாகவும் கருதுகின்றார்கள். அதாவது தெரிதல், தெரிவது, அதாவது புறத்தே தெரிந்து கொண்டே இருப்பது, தோன்றிக் கொண்டே இருப்பது, இதைத்தான் தெரு என்று அழைக்கின்றார்கள். இந்த தெருவில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஊர்தி, இதைத்தான் தேர் என்று அழைத்திருக்கிறார்கள். தேர் ஊர் தெருவில் என்று அகநானூற்றில் ஒரு தொடர் இதற்கு சான்றாக இருக்கிறது. அதாவது தெருவில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஊர்தி தேர் என்பதை அது உறுதிப்படுத்துகின்றது. வைய தேர் ஊர்ந்து, உயவு தேர் ஊர்ந்து போன்ற தொடர்கள்லாம் இதற்கு சான்றாக இருக்கின்றன. இந்த தேரை குறித்து ஏராளமான குறிப்புகள் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்றன. எனக்கு ஒரு புறநானூற்றில் ஒரு சேர மன்னனுடைய பெயர் நினைவுக்கு வரும். திண் தேர் பொறையன், அதாவது திண்மையான வலிமையான தேரை உடைய பொறையன் என்று அதற்கு பெயர். நம்முடைய இலக்கியங்களில் குறிப்பாக தேரை குறிப்பிடும் பொழுது முன்னோட்டாக திண் தேர் என்று நிறைய இடங்களில் வரும். அதாவது தேரை அவர்கள் வலிமையான தேர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேரை செய்யக்கூடிய ஒரு தச்சனுடைய திறனையும் வலிமையும் ஒரு புறநானூற்று பாடல் இவ்வாறு கூறுகிறது. வைகள் எண் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன் அப்படின்னு ஒரு தொடர் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 8 தேர் செய்யக்கூடிய வலிமை பெற்ற திறமை பெற்ற ஒரு தச்சன் 30 நாட்கள் முயன்று ஒரு தேரை செய்தால் அது எவ்வளவு வலிமையாக இருக்கும் என்பது இதற்கு சான்றாக இருக்கிறது. தேர் இருக்கிறது, அதுவும் வலிமையான
பலம் பொருந்திய தேராக இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் தான் இவை. அது மட்டுமல்ல, நமக்கு எல்லோருக்குமே தெரிந்தது முல்லை கொடிக்கு தேரீந்த பாரிவேந்தன், நெடுவழி சிறுவி முல்லைக்கு நெடுந்தேர் ஈந்த பாரி. கூடுதலாக பொருள் தேட தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து செல்கின்றான். அவன் தனக்கு தேவையான பொருள்களை ஈட்டிய பிறகு தலைவியை காண செல்கின்றான். அதுவும் எதில் செல்கின்றான் என்றால் தேரேறி செல்கின்றான். அப்போ பொருள் தன்னுடைய கைகளில் இருக்குது, இனி தலைவியை வேகமாக சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக தேர்ப்பாகனிடம் இவ்வாறு கூறுவதாக அமைகிறது. வினைமுச்சிய தலைவன், தேரை விரைந்து செலுத்துக, வேகமாக போ, நான் தலைவியை பார்க்கணும், கொஞ்சம் வேகமாக தேரை ஓட்டு என்கின்ற செய்தியை நாம் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. இவைகள்லாம் நாம் குறிப்பிடுகின்ற செய்திகள் அனைத்துமே 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் இலக்கியங்கள்லேருந்து. திருக்குறள்லையும் தேரை பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதே போன்று சிலப்பதிகாரம், மணிமேகலையிலும் தேரை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. பிற்கால இலக்கியங்களில்தான் தேரும் அதன் பிறகு ரதம் என்கின்ற சொல்லாடலும் பிறக்கின்றன. அது மட்டுமல்ல, கன்னடர்களின் இலக்கியம் என்பதே இன்றிலிருந்து ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தோன்றியது. அவர்களுடைய முதல் நூலான கவிராஜா மார்க்காவில் தேரை பற்றிய நேரடியான குறிப்புகள் இருக்கின்றனவா என்பது ஒரு கேள்விக்குறி. கூடுதலான ஒரு செய்தி, அந்த காலத்தில் ஒரு மாட்டு வண்டியில் தன்னுடைய கையில் கைக்குழந்தையை வைத்து கொண்டு ஒரு பெண் வண்டியை, அதாவது தேரை செலுத்திருக்கக்கூடிய செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. நினைக்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. இந்த தேர் என்பது தமிழ் சொல் என்று புலனாகிறது. இது மூல திராவிட மொழியிலிருந்து உண்டான சொல் என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.